இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு ராசி. அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், கலையில் கொஞ்சம் ஈடுபாடு, வாசனை திரவிகள்லாம் பயன்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். குடிசை வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டை ரொம்ப நீட்டாக தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெண்கள்லாம் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருப்பாங்க. கிச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையாக இருக்கும். அந்த மாதிரி நீட்டாக வைத்திருப்பாங்க இந்த ரிஷபராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் வீடுகளில் நீட்டாக அலங்காரமாக கலைநயத்தோடு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சூரியன் மீனராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. அந்த ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த சூரியன் பயிற்சி, சனி பயிற்சி, இது எல்லாமே இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒரு சில தாக்கங்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அது எந்த மாதிரியான தாக்கம், சாதகமான தாக்கமாக பாதகமான தாக்கமாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த பங்குனியில் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் ரொம்ப ஒரு சிறப்பு. அதோடு கூட ஸ்ரீ ராமநவமி இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷமான நாள். அதனால் இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். முருகன் வழிபாட்டுக்கு ஏற்ற மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அனுமான் வழிபாட்டுக்கு ஏற்ற மாதமும் இந்த பங்குனி மாதம். பெருமாள் வழிபாட்டுக்கு ஏற்ற மாதமும் பங்குனி மாதம் தான். அதே மாதிரி ராமருக்கு ரொம்ப விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்க போகுது. அது எந்த மாதிரியான சாதகமான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலிமா ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா 2 10ஆம் இடங்களில் வலிமை பெற்ற கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால பங்குனி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் தன்னுடைய வீட்டில் தொடர்ந்து பயணிக்கிறதுனால அவரும் மீனராசியில் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு வலிமை, ஒரு தைரியம், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். மாத கடைசியில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் வரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது. வருமானம் ஒரு பக்கம் கிடைத்தாலும் டக்குன்னு செலவுகளும் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். கூடுதலாக செலவு வருது அப்படின்னா அதற்கேற்ப வருமானமும் வரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இப்போ ஒரு உறவுங்கிட்ட பேசும்போது, வேலை செய்கிற இடத்துல பேசும்போது கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கட்டும். ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கரெக்டாக பேசணும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். செல்ஃபோன் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன், ஒரு நல்ல செய்தி, இது செல்ஃபோன் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல தகவல் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு திருப்பு முனையை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொலைத்தொடர்புலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாக ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மாதத்தை தொடக்கத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு செல்லும்
சென்ற பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த 10, 11ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரும்போது ரொம்ப வலிமை உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும். வீட்டில் நிம்மதி இருக்கும். மனைவி மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற உங்களுடைய மனைவி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குறை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க அன்பாகவும் சாதகமாகவும் பேசுவாங்க. அதே மாதிரி கணவன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில கவலைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் மனைவியோட பேரில் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் மாமன் மச்சான் அவங்க மூலிமா ஒரு சில சாதகமான பலன்கள், அவங்க மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது செய்கிற வேலையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக திருப்தி இல்லாமல் ஒரு சில இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நாட்களில் அந்த செய்கிற வேலையை விருப்பப்பட்டு செய்கிற மாதிரி நல்ல நல்ல சூழல்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு யோகமான மாதமாக வருகின்ற மாதம் நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அவரும் மாதம் முழுவதுமே ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால அம்மா அப்பாவோடு நல்ல ஒரு சுமூகமான நிலை இருக்கும். அவங்க மூலிமா ஒரு இனிமை தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல தகவல் வரும். வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நினைத்தது சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. இதுவரையிலும் எதெல்லாம் பிரச்சனையாகவும் எதெல்லாம் நெருக்கடியாகவும் இருந்ததோ அது எல்லாம் வருகின்ற நாட்களில் இடம் தெரியாமல் போகும். அந்த அளவுக்கு கிரக அமைப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாக்குவார். அந்த இடத்துல கிரக அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு படிப்படியாக உயரும். தேர்தலில் கூட போட்டிட்டீங்க அப்படின்னா வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில நெருக்கடிகள், ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கொடுத்த வாங்க காப்பாற்றுவீங்க. பண வரவில் சின்ன சின்ன தடைகள் வராமல் ரொம்ப இழுபறியாக இருந்த அந்த கடன்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு யோக பலன் தான். ஏன்னா 2.5 ஆண்டுகளாக சின்ன சின்ன நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இனி வருகின்ற காலகட்டங்களில் அந்த நெருக்கடிகள் எல்லாமே சரியாகி மங்களகரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமரும்போது உங்களுடைய கையிருப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். கடன் தொல்லை குறையும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் இது எல்லாமே சரியாகும். புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா கூட அதில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையிலும் தொழிலில் சின்ன நெருக்கடி, குடும்பத்துக்குள்ளே சின்ன நெருக்கடி, லாபம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திச்சுட்டு தான் நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலையே கிடைக்கும். வேலையில் கூட ஒரு விதமான பயம் இருந்திருக்கும், நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அரசாங்கம் மூலிமா சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா தன வாக்கு குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஏப்ரல் 6 வரை ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரவில் நீங்கள் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். புதிய சொத்து வாங்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். வியாபாரிகளுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள், வாடிக்கையாளர்களால் ஒரு சில தொல்லைகள், சக வியாபாரிகளால் சில தொல்லைகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். முந்தைய மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நல்ல நல்ல சந்தர்ப்பங்களில் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம்.
இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், அருமையாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். அதுவும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு மேன்மையை குறிக்கும். அதனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.